ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி என்சிஆர்டி பேஸ்ட நம்ம சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேட்மேன் அண்ட் என்சிஆர்டில தான் நம்ம கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்க்குற கண்டென்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நம்ம தமிழ்லையும் நடத்துகிறோம். அதே மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கு. உங்களுக்கு பிடிஎஃப் வேணால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா லைட். லைட்ல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். மிரர் ஒரு டாபிக், லென்ஸ் ஒரு டாபிக். இந்த மிரர்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். லென்ஸ்ல நாளைக்கு நம்ம லென்ஸோட ஃபார்முலா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துடலாம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், லைட் டாபிக்ல இருந்து குறைஞ்சது 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எந்த எக்ஸாமா இருந்தாலும். குறிப்பா ஆர்ஆர்பி ஜேஇல இதுல 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. போன தடவையும் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நடந்தப்பையும் கேட்டிருக்காங்க. 2019, 2024 இந்த எக்ஸாம்லலாம் இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போலாம். Light and source. Light is form of energy that produce sensation of sight. லைட்ன்றது ஒரு எனர்ஜி. அது என்ன யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கண்ணில் பார்க்கறதுக்கான ஒரு சென்சேஷனும் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு பிளாக் கலரா இருக்குன்னா ரீசன் அதுக்கு வந்து அங்க லைட் பாஸ் ஆகல. இது நம்ம கலர் யூஸ் பண்ணிருக்கோம். பட் நம்ம நைட் ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாமே இருட்டா தெரியுது, நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு எல்லாமே கருப்பா தெரியுதுன்னா ரீசன் அங்க லைட் இல்லை. அப்போ லைட்ன்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு சைட் சென்சேஷனை கொடுக்குது, நம்மளுக்கு பார்வையை கொடுக்குது. பார்வைக்கு அது நம்மளுக்கு ஒரு ஒளியை கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன காட்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள தெளிவுபடுத்துது. ஓகே, அதுதான் லைட். லைட்டோட நேச்சுரல் சோர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நேச்சுரலா நம்மளுக்கு என்ன இருக்கு? சன், ஸ்டார்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். அதே ஆர்டிஃபிஷியல்னு பார்த்தா நம்ம யூஸ் பண்ற பல்பு, கேண்டில், இதெல்லாம் சொல்லலாம். இதுலயே ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். லூமினஸ், நான் லூமினஸ் சோர்ஸுக்கு. ஓனா லைட் சோர்ஸ் வச்சிருந்துச்சுன்னா அது லூமினஸ். does not have லைட் சோர்ஸ்னா அது நான் லூமினஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து மூன், இதுக்கு வந்து சன். மூன் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணாது, அது வந்து சன்னில் இருக்க லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அது எமிட் பண்ணும், அது ரேடியண்டா இருக்கும். அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். The luminous objects emit their own light. Non-luminous reflect the light. அது just reflection தான் பண்ணும். எக்ஸாம்பிள் மூன், இதுக்கு சன். ஓகே, அப்போ லைட்டோட பேசிக்ஸ் என்ன நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. லைட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் ஆகும், ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகும். அதே மாதிரி வேக்கத்துல இதோடைய ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தா, ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். ஏன்னா வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்பீடுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்பீடு தான் சொல்லுவோம். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா டைரக்ஷன், மேக்னிடியூட், ஸ்பீடுக்கு வந்து மேக்னிடியூட் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அதனால நம்ம இதை வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்பீடை நம்ம சொல்லுவோம். அடுத்து வேவ் நேச்சர். இட் டஸ் நாட் ரெக்வயர் மெட்டீரியல் மீடியம் டு டிராவல். இதுக்குன்னு ஒரு மீடியம் தேவையில்லை இது பாஸ் பண்றதுக்குன்னு. வித்தவுட் மீடியத்திலேயே இட் கேன் பாஸ். ஒரு தண்ணியோ, ஒரு காத்தோ, இல்ல ஒரு மெட்டலோ எதுவுமே தேவையில்ல லைட் பாஸ் ஆகிறதுக்கு. அது டைரக்டாவே பாஸ் ஆகும் வித்தவுட் எனி மீடியம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ல இது டிராவல் ஆகும். ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம் லைட்டை பொறுத்த வரைக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பட் இந்த 3 தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் மீடியம், ஒளி ஊடகங்கள். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னா, இப்போ
நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இங்க இருக்கிறது எனக்கு அப்படியே தெரியுது. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல நான் எழுதியிருக்கிறது இப்ப ஏ நான் எழுதியிருக்கேன்னா இது எனக்கு அப்படியே தெரியுது. அதே வந்து டிரான்ஸ்குலண்ட்னா என்னன்னா, நான் இங்க ஏன்னு எழுதியிருக்கேன், பட் ஆனா எனக்கு கம்மியா தான் தெரியும். எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, பட்டர் ஷீட், நம்ம அந்த ஹோட்டல்லலாம் சாப்பாடு கட்டி தருவாங்கல்ல, பட்டர் ஷீட், இது எல்லாமே டிரான்ஸ்குலண்ட். லைட் பார்ஷியலி தான் அலோவ் பண்ணும். ஆயில் பேப்பரு, ப்ரொட்டஸ்டர் கிளாஸ் இதெல்லாமே. பட் இது வந்து கிளீன் ஏர் அதெல்லாம் தெரியும். ஒபேக்னா என்னன்னா, மரத்துண்டு, இது எல்லாமே நம்மளுக்கு உள்ள ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லுமே வந்து பிளாக் ஆயிரும். இது பார்ஷியல், இது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆப்டிக்கல் மீடியத்துக்கும். அதுக்கப்புறம் ரெட்டிலினியர் ப்ரோபகேஷன், தமிழ்ல நம்மளுக்கு ஈஸியா அர்த்தம் புரிஞ்சிடும். ஒளியின் நேர்கோட்டு பண்பு. இதுல என்னன்னா ப்ராப்பர்ட்டில நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகும் நம்ம பார்த்தோம். இதுல 2 ஷேடோ பார்ட்ஸா இருக்கும். ஒன்னு வந்து அம்ப்ரா, கருநிழல், த டார்க்கஸ்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஷேடோ வேர் லைட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்ட். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் பார்ட் இதுதான் டார்க்கா இருக்கு. இந்த இடத்துல லைட், நோ லைட் ஹஸ் பீன் ரீச்ட். அந்த இடத்துல ஒரு லைட்டுமே ரீச் ஆக முடியாது. ரீசன் என்னன்னா, அதுதான் வந்து அம்ப்ரா ரீஜியன். அந்த லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ல நம்ம அது படிப்போம். அதுக்கப்புறம் பென் அம்ப்ரா, புறநிழல். புறநிழல்னா என்னன்னா, த பார்ஷியல் லைட்டர் ஷேடோ சரௌண்டிங் த அம்ப்ரா. இந்த அம்ப்ராவை சுத்தி லைட்டா ஒரு பார்ஷியலான ஒரு இது இருக்கும். அது வந்து பெனம்ப்ரா. இது அம்ப்ரா. இது டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, பேசிக்கா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் லாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான லா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லாஸ் டூ. ஓகே, ரிஃப்ளெக்ஷனா என்ன? பவுன்சிங் பேக் ஆஃப் த லைட் வென் இட்ஸ் த பாலிஷ் சர்ஃபேஸ். இப்போ நான் ஒரு மிரரை, ஸ்மூத் மிரர், நான் ஒரு ரேவை இங்க பாஸ் பண்றேன். இது இப்படி போகுது. நம்ம நார்மல் லைன் இங்க வரைஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்க இன்சிடென்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ற இன்சிடென்ட், அது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க அடிச்சு இப்படி போது பாருங்க, இது ரிஃப்ளெக்ட் ரே. அப்போ இந்த ஆங்கிள் பேர் என்னன்னா இன்சிடென்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் பேர் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகே, இதுல லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்சிடென்ட் ஆங்கிள் உள்ள போகுதோ அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்ட் ரே, நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லைன் த சேம் பிளேன். இது எல்லாமே சேம் பிளேன்ல தான் இருக்கும். பிளேன்னா என்ன? இது ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது எல்லாமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும். இது எல்லாமே ஒரே பிளேன்ல, அப்போ இது ஒரே பிளேன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் 2 இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஸ்மூத் சர்ஃபேஸ், இது வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். அதே வந்து ஸ்மூத்தா இல்லாம இப்படி கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. நான் லைட் இங்க பாஸ் பண்றேன், இது இப்படி போகும், இங்க பாஸ் பண்ணா இப்படி போகும், இங்க பாஸ் பண்ணா இப்படி போகும். அப்போ இது ரெகுலர், இது இர்ரெகுலர். பேர்ல இருக்கா? இது எங்கெங்க நடக்கும்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் மிரர்ல நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்மூத் சர்ஃபேஸ்ல நடக்கும். பேரலல் ரேஸ் ரிமைன் பேரலல். நம்ம இப்படி புட்டோம்னா இப்படிதான் போகும். அதே ரஃப் சர்ஃபேஸ், ஒரு வால்ல ஒரு பேப்பர்ல நம்ம அடிச்சோம்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் போகும். நான் இப்படி கொடுத்தேன்னா அது இப்படி போகும், இல்ல நான் இப்படி பாஸ் பண்ணனா அது இப்படி போகும். ஸோ we can't imagine the right path of irregular reflection. ஓகே, இப்போதான் நம்ம மெயின் டாபிக்கே வரும். இவ்வளவு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பிளெயின் மிரர். பிளெயின் மிரரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 1 to 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளெயின் மிரரோட கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா ஆல்வேஸ்
virtual and erect. ஓகே, பிஃபோர் தட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம், ரியல் இமேஜ்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜ்னா என்னன்னு பார்த்துக்கலாமா? ரியல் இமேஜ்னா one point meets another point. Unproduced. அதாவது ஒரு இமேஜ் நம்ம இப்படி இருக்கா, நம்ம இங்க ஒரு பாயிண்ட் இது பண்ணி இந்த இடத்துல நம்மள ஃபோக்கல் வரும், இது நம்ம போல் சொல்லுவோம், இங்க வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சர் வரும். இது நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜ் புரியறதுக்காக. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்போ இந்த பாயிண்ட்ல மீட் ஆகி இன்னொரு பாயிண்ட்ல இருக்கு பாருங்களேன், இது ரியல் இமேஜ். அதே விர்ச்சுவல் இமேஜ்னு பார்த்தோம்னா லைன் இங்க பாஸ் பண்ணிட்டு இங்க போய் விழுகும், இங்க போய் அடிச்சுட்டு இங்கிட்டு வரும், இது டஸ் நாட் பாயிண்ட், மீட்டே ஆகாது. விர்ச்சுவல்னா என்ன, ஜஸ்ட் இமேஜினரி, அதனால இது இமேஜினரி லைன் நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபோக்கல் இங்க, போல் இங்க, இங்க சென்டர் ஆஃப் கர்வச்சர் வரும். அதனால பிளேன் மிரர்ல பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதோடைய ஆப்ஜெக்ட் அண்ட் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் சைட் ஆஃப் இமேஜ் எப்பொழுதும் சேமா இருக்கும். சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் இமேஜ். அப்புறம் பார்த்தோம்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் இன்ஃபைனைட், அது எங்க முடியும்னே தெரியாது, அப்படியே போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலா நம்ம பிளெயின் இமேஜ்ல இருந்து ஃபார்முலா கேட்பாங்க, நம்பர் ஆஃப் இமேஜ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் இமேஜஸ். இதோட ஃபார்முலா என்சிஆர்டில என்ன போட்டிருக்காங்க, 360 டிகிரி பை தீட்டா மைனஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு n வந்து 12ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், அப்போ நம்மளுக்கு தீட்டா என்னன்னு தெரியாது, தீட்டா தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். 12 + 1 360 by theta. அப்போ 13 theta is equal to 360 by 13. இதை அடிச்சோன்னா எத்தனை இமேஜ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு தீட்டா கொடுத்துட்டு எத்தனை இமேஜ்னு கேட்பாங்க, இல்லை எத்தனை இமேஜ் கொடுத்து நம்மளுக்கு தீட்டா கேட்பாங்க. இப்போ தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ n is equal to 360 60 1. நம்ம டைரக்டா இங்கே கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். 6 1 5 இமேஜஸ். அப்போ நம்மளுக்கு 5 இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ல. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக கேட்பாங்க ஜேஇ பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர் டெஃபனேஷன், இதுதான் கான்செப்டை நம்மள பில்ட் பண்ண வைக்கும், கான்செப்ட் பில்டர் இதுதான். ஓகே, நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் சொல்லிட்டு இது வந்து சொல்லித்தரேன். இது வந்து நம்ம கான்கேவ்னு வச்சுக்கலாம், இது கான்வெக்ஸ்னு வச்சுக்கலாம். கான்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இங்கே வெளியே தான் வரும். ஓகே, அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம், இன்வெர்ட் கர்வ் வந்து இன்வெர்டு, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட்வர்ட். அதே கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து இன்வெர்ட், இது வந்து அவுட்வர்ட். ஆனா இதோடைய இந்த இது பேர் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அது வந்து அவுட் சைடு. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்வெர்ட் உள்ள வரும். ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ இதுல நம்ம எப்படி செப்பரேட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இதை ஆஃபா வெட்டிக்கலாம். இந்த இடத்துல நம்ம சென்டர் ஆஃப் கர்வச்சர், பேர்லயே இருக்குல்ல சென்டர் ஆஃப் கர்வச்சர், இந்த இடத்துல போல், இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபோக்கல்னு சொல்லுவாங்க, ஃபோக்கல் லென்த்னு சொல்லலாம். அதுக்கப்புறம்
இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர். நம்மளுக்கு தெரியும்ல, டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். அதே தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் நம்மளுக்கு இங்க எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைட் இங்க பாஸ் பண்றோம். கலர் மாத்திக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு லைட் பாஸ் பண்றேன். இங்க அடிச்சு இங்க வருது. இங்க பாஸ் பண்றேன், இங்க வருது. அதுக்கப்புறம் கீழ இருந்து இங்க அடிச்சு இங்க போகுது. இங்க அடிச்சு இங்க வருது. ஓகே. இந்த போல், இந்த சென்டர் ஆஃப் கர்வச்சர் இருக்குல்ல, இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே. அப்போ நான் இங்க லைட் பாஸ் பண்றேன், இன்சிடென்ட் லைட் பாஸ் பண்றேன். இது அடிச்சு உள்ளேயே வருது. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள, ரிஃப்ராக்ஷன் உள்ள நடக்குது. அதனால இது வந்து கான்கேவ். அதே நம்ம இங்க வரைஞ்சோம்னு வைங்களேன், அதே சென்டர் ஆஃப் கர்வச்சர், இங்க போல், இங்க ஃபோக்கல். இது ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர். இப்போ நான் இங்க லைட் இங்க இருந்து தான் பாஸ் பண்றேன். இது அடிச்சு வெளியே தான் போகும். அடிச்சு வெளியே தான் போகும். இங்க அடிச்சு இங்க வெளியே போகும். இங்க அடிச்சு இங்க வெளியே போகும். அப்போ இங்க இமேஜினரி லைன் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இதோட இமேஜஸ் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஓகே. இது ரியல் அண்ட் இன்வெர்டட் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கான்கேவ்க்கு கான்வெக்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் இதுதான். இது பொறுத்த வரைக்கும் இது மிரர். லென்ஸுக்கு வேற மாதிரி வரும். அது நம்ம நாளைக்கு அது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம படிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோம். அதுல இங்க இருந்து இங்க ஆரம்பிக்கிறது போல், இங்க வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சர். அப்போ சென்டர் ஆஃப் கர்வச்சர் ஆஃப் தி ஸ்பியர் ஆஃப் தி விச் மிரர் இஸ் த பார்ட். சென்டர்ல இருக்கிறது சென்டர் ஆஃப் கர்வச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர்னா என்ன? இந்த போலுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கு உள்ளதுக்கு பேர் வந்து ரேடியஸ். அதுக்கப்புறம் போல். போல் என்ன? ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த மிரர். இந்த இடத்துல வந்து ஜியோமெட்ரிக்கா நம்ம அடிமையம் சொல்லுவோம். அதனால இந்த போலை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த லைன் இருக்கு பாருங்களேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைன் இருக்கு பாருங்களேன். இது பிரின்சிபல் ஆக்சஸ். ஆல்ரெடி நம்ம பின்னாடி ஸ்லைட்ல பார்த்தது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ். வேர் parallel rays meet appear to meet the reflection. இப்போ நான் இங்க ஒரு லைட் பாஸ் பண்ணி இங்க அடிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஃபோக்கல் லென்த்னா என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப். இங்க ஒரு F, இங்க ஒரு F. அதனாலதான் ரேடியஸ் ஈக்குவல் டு 2F. இது ஃபோக்கல். நான் உங்ககிட்ட முன்னாடி இந்த இடத்துல F வந்து ஃபோக்கல்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபோக்கஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஃபோக்கஸ். ஓகே. இப்போ பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மிரர்ல எப்படி ஒரு ரிஃப்ளாக்ஷன் நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது நம்ம பார்த்துட்டோம். எங்க சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல. இப்போ நம்ம எடுத்து என்ன பார்க்க போறோம்னா மிரர் ஃபார்முலா. இதுல இருந்து சம்ஸ் நிறைய கேட்பாங்க. நம்ம அப்கமிங் டேஸ்ல சால்வ் பண்ணும்போது நம்ம இதை சேர்த்து சால்வ் பண்ணுவோம். ஓகே. மிரர் ஃபார்முலா என்ன? 1/v plus 1/u is equal to 1/f. ஓகே. uன்றது என்ன, vன்றது என்னன்னு பார்த்தோம்னா, uன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எங்க இருந்து? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த போல். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த போல். போல்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ். v பார்த்தோம்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜோட டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இமேஜ் ஃப்ரம் த போல். ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரெண்டுமே வேற வேற. அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன், த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் இமேஜ் அண்ட் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு தெரியும் m is equal to h I minus h naught. ஓகே. இந்த நெகட்டிவ் சைன் வந்து நம்ம இமேஜுக்கு நம்ம ஆப்போசிட்டா இதுவான்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகும். லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிளஸ் வரும், மிரரை பொறுத்த வரைக்கும் இங்க மைனஸ் வரும்.
ஆர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ல இமேஜும் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஜெக்டும் கொடுத்துருப்பாங்க. மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து சைன் கன்வென்ஷன். அதாவது இந்த சைன் கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம டிசைட் பண்றதே இதுதான். நான் உங்களுக்கு வரைகிறேன், ஈஸியா புரியும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, சாரி ஒரு மிரர் இருக்கு, மிரர் எம். இந்த இடத்துல போல் நம்ம இங்க இருந்து இங்க என்ன சொல்லுவோம், நம்ம சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு இங்க வரையல, ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து சைன் கன்வென்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல அபோவ் லைன் வந்தா ஹெச் வந்து பாசிட்டிவ், பிலோ லைன் வந்தா ஹைட் வந்து நெகட்டிவ், ரைட்டா? அதுக்கப்புறம் டைரக்ஷன், இன்சிடென்ட் டைரக்ஷன், இது வந்து இன்சிடென்ட் டைரக்ஷன், இது வந்து டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், லெஃப்ட், இது உள்ள போகுது, டிஸ்டன்ஸ் ரைட் சைடு, டுவர்ட்ஸ் ரைட் சைடு, இது பாசிட்டிவ். கலர் மாத்திக்கலாம். இது பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். இது போற பாருங்க, இதுவும் பாசிட்டிவ். என்னென்ன நெகட்டிவா இருக்குன்னா, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம படிச்சிருப்போம், கீழே போனா நெகட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி எப்படி போனா நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒய் எக்ஸ் ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தா நெகட்டிவ், இங்கிட்டு போனா பாசிட்டிவ் பாசிட்டிவ், இங்கிட்டு வந்தா நெகட்டிவ், சாரி பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்க ரெண்டுமே நெகட்டிவ், இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ். நம்ம அந்த குவாட்ரண்ட் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிஸ் படினா இந்த சைன் கன்வென்ஷன் இங்க பண்ணியிருப்பாங்க லென்ஸுக்கும். ஓகே, ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஃப்ரம் போல் பி, பில இருந்து தான் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த பி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு பாசிட்டிவா போகுதுன்னா பிளஸ் போடுவோம், அகெயின்ஸ்ட் இது அகெயின்ஸ்டா தானே போகுது இந்த இடத்துல, அதனால நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், கீழே இருந்தா நெகட்டிவ். ஓகே, இம்பார்ட்டன்ட் டயக்ராம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வராம இருந்ததே இல்லை, கொஸ்டின் வரும் இதுல இருந்து. இப்போ நம்மளுக்கு இமேஜ் டயக்ராம் இங்க இருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஒரு இமேஜ் வரைஞ்சிக்கலாம். இங்க பிரின்சிபல் ஆக்சிஸ், இங்க சென்டர் ஆஃப் கர்வச்சர், இங்க ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ். அப்போ நான் இமேஜ் ஃபர்ஸ்ட் என்னது, பொசிஷன் ஆஃப் இமேஜ். நான் வந்து ஒரு இமேஜ் வந்து என்ன பண்றேன், எங்க வைக்கிறேன், அட் இன்ஃபினிட்டில வைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு இமேஜ் நான் வைக்கிறேன், அது என்ன பண்ணுது, இங்க இருந்து பாஸ் ஆகி கரெக்டா இங்க அடிக்குது. அதே மாதிரி இங்க இருந்து இங்க வைக்கிறேன். ஓகே, அப்போ இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல இருந்துச்சுன்னா, சாரி ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருந்துச்சுன்னா அதோடைய இமேஜ் எங்க வரும்னா ஃபோக்கஸ்க்கு வரும். ஓகே, அப்போ இமேஜ் என்னவா இருக்கும், நம்மளுக்கு வர நேச்சர் ஆஃப் இமேஜ் என்னவா இருக்கும், ரியலா இருக்கும். ஏன்னா இங்க ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்ல பட்டு தான் வருது. அப்போ ரியல், இன்வென்டட் அண்ட் டிமினிஷ்ட், ஏன்னா சின்னதா இருக்கும். டிமினிஷ்னா சின்னது, ஏன்னா வந்து நம்ம இன்ஃபினிட்ல இருந்து நம்ம பாஸ் பண்றதுனால. ஓகேவா? அதே செகண்ட் பியாண்ட் த சி, சில இருந்து கொஞ்சம் பின்னாடி, இதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் வச்சுக்கலாம். நான் இங்க இருந்து ஒரு இமேஜ் அடிக்கிறேன், அது என்ன பண்ணும், பியாண்ட் த சில இருந்து நான் அடிக்கிறேன்னா இங்க போயிட்டு இப்படி வரும், ஏன்னா ஆங்கிள் சேஞ்ச் ஆயிடுச்சுல. அப்போ பிட்வீன் சி அண்ட் எஃப். ஓகே, அப்போ இதோட இமேஜ் என்னவா இருக்கும், ரியலா தான் இருக்கும், இன்வெர்டடா தான் இருக்கும், டிமினிஷா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியாது, ஏன்னா பியாண்ட் த சி சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கு பின்னாடி இருந்து நம்ம இது போடுறோம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்துக்கலாம். அட் சி,
இப்போ நான் இந்த Cல இருந்து நான் ஒரு இமேஜ் இது பண்றேன். அப்போ என்ன ஆகுது? அதே மாதிரி நம்ம லைட் பாஸ் பண்ணலாம். ரேவை பாஸ் பண்றோம். அட் Cலயே விழுகும். அப்போ இதோட இமேஜ் எப்படி இருக்கும்னா ரியல், இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸ். ஓகே, இப்போ சிம்பிளா இந்த மூணுத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இமேஜ், அது நேச்சர் ஆஃப் இமேஜ். ஃபர்ஸ்ட் நான் எங்க வைக்கிறேன்? இன்ஃபினிட்ல வைக்கிறேன். இன்ஃபினிட்ல வச்சா எங்க விழுகணும்? Fல விழுகணும். அப்போ இமேஜ் வந்து ரியலா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும், டிமினிஷ்டா இருக்கும். அதே வந்து நான் பியாண்ட் த சி வைக்கிறேன். சி வந்து கொஞ்சம் பின்னாடி வைக்கிறேன். நம்மளுக்கு எங்க விழுகும் இமேஜ்? பிட்வீன் சி அண்ட் எஃப்ல விழுகும். ரியல், இன்வெர்டட், டிமினிஷ்ட். நான் சிலயே வைக்கிறேன். சில தான் விழுக போகுது. அப்போ ஒரே இமேஜ் தான், ஒரே ஆப்ஜெக்ட் தான். அப்போ சைஸ் எப்படி இருக்கும்? சேம் சைஸா தான் இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட் சேம் சைஸ். நான் ஏன் ரியல் அண்ட் இன்வெர்டட் சொல்றேன்? அது பாயிண்ட்டை மீட் பண்ணிட்டு வருது. இமேஜினரி லைனை மீட் பண்ணல. இமேஜினரி லைனை மீட் பண்ணாதான் வந்து இமேஜினரி லைனை மீட் பண்ணாதான் அது விர்ச்சுவல் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டயக்ராம் இப்போ பார்த்துட்டோம். அடுத்த 3 இப்போ நம்ம பார்க்க போறோம். கலர் மாத்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு மிரர் இமேஜ் வரைஞ்சாச்சு. இங்க போல் வச்சாச்சு, இங்க சி, இங்க ஃபோக்கஸ். ஓகே, இப்போ எங்க நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் இங்க வைக்கிறேன்னு வைங்களேன். அப்போ இது இங்க போயிட்டு இங்கிட்டு வரும். நீங்க கேட்கலாம், அதே இங்க வச்சா இங்க தான் போகணுமா, ஏன் இங்க வரக்கூடாதான்னு. அந்த மிரரை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ அதை ரே ஆங்கிள் வச்சுதான் இதை டைமென்ஷனா நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பியாண்ட் சிக்கும் அதுக்கப்புறம் எஃப் தாண்டி தான் போய் உழுவுது. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பியாண்ட் த சி. எங்க வச்சா? பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு நடுவில் வச்சா. ஓகே, அப்படியே வைஸ் வெர்சா தான். நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்த்தப்போ எந்த இடத்துல ஒழுகுதோ அதே தான் நம்ம ரிவர்ஸ்ல வைக்கும் போது வரும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறேன், இங்க இருந்து நான் பாஸ் பண்றேன். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபோக்கஸ்ல வச்சா எங்க விழுகும்? இன்ஃபினிட்டிக்கு போயிடும். கண்ணுக்கே தெரியாது, எங்கேயோ போயிடும். அட் இன்ஃபினிட்டி. ஓகே, அடுத்து இந்த இடத்துல இமேஜ் வச்சோம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சோம்னா அந்த இடத்துல நமக்கு பாயிண்டே மீட் ஆகாது. அதனால அந்த இடத்துல விர்ச்சுவல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பியாண்ட் த மிரர் இங்க வந்துடும். அப்போ நான் இந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணேன்னா இமேஜினரியா இங்க அடிச்சு இப்படி ரிட்டர்ன் வரும். அப்புறம் பியாண்ட் த மிரர், மிரரை தாண்டி போய் விழுவுது. அப்போ இது நெகட்டிவ், மத்த எல்லாமே பாசிட்டிவ். இப்போ நம்ம அந்த 6த்துக்கு நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் இமேஜ் அண்ட் நேச்சர். மனப்பாடமே பண்ண தேவையில்ல, புரிஞ்சு படிச்சீங்கன்னா அந்த எக்ஸாம்ல அழகா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக்ல ஈஸியா மார்க் வாங்கலாம். நிறைய பேர் அதை வந்து மனப்பாடம் பண்ணி தப்பு பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வைப்போம்? இன்ஃபினிட்டில வைப்போம். செகண்ட் எங்க வைப்போம்? பியாண்ட் த சி வைப்போம். தேர்டு சிலே வைப்போம். அடுத்து பிட்வீன் எஃப் அண்ட் சிக்கு வைப்போம். அதுக்கப்புறம் எஃப்ல வைப்போம். அதுக்கப்புறம் பிட்வீன் எஃப் அண்ட் பி. அந்த டயக்ராம் வரைய கத்துக்கோங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஈஸியா ஆயிடும். இன்ஃபினிட்லாம் எங்க விழுகும்? எஃப்ல விழுகும். பியாண்ட் த சி வச்சா எங்க விழுகும்? பிட்வீன் த எஃப் அண்ட் சில விழுகும். சில வச்சா சில தான் விழுகும். அப்படி இங்க மாத்தி எழுதிக்கலாம். பியாண்ட் த சி, இன்ஃபினிட்டி, பியாண்ட் மிரர். ஓகே, இங்க ரியல் இமேஜ் டிமினிஷ்டு, ரியல் இமேஜ் இன்வெர்டட் டிமினிஷ், ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ். இங்க சேம் சைஸ்னு வந்துருச்சு. அப்ப இதுக்கப்புறம் வர எல்லாமே இமேஜ் பெருசா தான் வரப்போகுது. ரியல் இன்வெர்டட் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, ஹைலி என்லார்ஜ்டு, ரியல் இன்வெர்டட். ஏன்னா இங்க ஃபோக்கஸ்ல இருக்குதுன்னா ரொம்ப பெருசா வந்துடும் இமேஜ். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஹைலி என்லார்ஜ்டு
இந்த இடத்துல தான் ஃபேக், அதாவது விர்ச்சுவல் இமேஜினரி லைன்ல வந்துடும். அப்போ விர்ச்சுவல் எரக்ட், இங்க வந்து enlarged பெருசா இருக்கும், பட் ஆனா இமேஜினரியா இருக்கும், ஏன்னா போல் பக்கத்துல இருக்கனால. ஓகே, அப்போ உங்களுக்கு கான்கேவ் மிரர்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பாருங்க, நம்ம பார்த்ததுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்ல வச்சா ஃபோக்கஸ்ல விழுகுது, அதுக்கப்புறம் டிமினிஷ்டா இருக்கு. அப்போ 0.6ல இருக்கனால நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். பியாண்ட்ல வச்சோம்னா FNCல விடுது, டிமினிஷ்டா இருக்கு, ரியல் அண்ட் இன்வென்ட்ரி. அட் சில வச்சா சில தான் விழுகும், சேம் சைஸ், ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ இந்த டயக்ராமை பார்த்துட்டு இந்த டேபிளை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ப்ரொடியூஸ் பண்ற ரெண்டுமே வந்து விர்ச்சுவல் எரக்ட். ஏன்னா இமேஜுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆயிரும். இங்க நம்ம இன்ஃபினிட்டில வைக்கிறோம், இங்க விழுவுது, மறுபடியும் ஃபோக்கல்ல தான் விழுகும். இன்ஃபினிட்டினாலே அது ஃபோக்கஸ்ல தான் விழுகும். அதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கு வச்சா பிட்வீன் பி அண்ட் எஃப், பியண்ட் த மிரர், ரெண்டுமே மிரருக்கு வெளியே தான் விழுகும். ஒன்னு ஹைலி டிமினிஷ்ட், இன்னொன்று டிமினிஷ்ட். விர்ச்சுவல் எரக்ட். ஸோ கான்வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மிரரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் பார்த்தோம்னா டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோலார் ஃபர்னஸ், நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருந்தா நம்ம இதுல ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம், ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லிட்டு. இந்த சோலார் ஃபர்னஸ்ன்றது ஒரு ரவுண்ட், ஒரு குழி மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த கான்கேவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கார் எல்இடிஸ், கார் ஹெட்லைட்ஸ், இது எல்லாமே வந்து கான்கேவ் மிரர் கெட் டு பேரல் பீம்காக. ஏன் பேரல் பீம்? நம்ம படிச்சோம்ல, இந்த இடத்துல எப்படி பாஸ் ஆகுதுல, இது எல்லாமே பேரல் பீம் தான். ஓகே, அடுத்து கான்வெக்ஸ் மிரர். ரியர் வியூ, நம்ம காருக்கு ரிவர்ஸ் பார்க்குற கண்ணாடி, அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பிளைன் மிரர்ல வந்துடும். இது வந்து ரியரர் வியூ, நம்ம சைட் கண்ணாடி பார்த்துட்டு பின்னாடி வண்டி வருதுன்னு பார்க்கறது. ஸோ அதனால தான் எரக்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு கான்வெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் கொஸ்டினா கூடயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து ரிஃப்ராக்ஷன். இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருப்பாங்க. ரிஃப்ராக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு மீடியம் இருக்கு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கு, நான் இன்சிடென்ட் ரேவை உள்ள பாஸ் பண்றேன். ஒரு பிளேன் மாதிரி நீங்க வச்சுக்கிறேன், இன்சிடென்ட் ரேவை இங்க பாஸ் பண்றேன். இங்க இருக்கிறப்ப ஏர்ன்னு இருக்கும், உள்ள வரும்போது வாட்டர்ன்னு இருக்கும். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அப்போ டென்சர் மீடியம்னா என்ன, ரேரர் மீடியம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, டென்சர் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கும். லைட் பாஸ் பண்றது ஸ்லோவா இருக்கும். ரேரர் மீடியம் பார்த்தோம்னா ஃபாஸ்டா இருக்கும், ஏன்னா ரேரர்னா ரொம்ப மெலிசா இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப டென்சிட்டிலாம் இருக்காது, ரொம்ப அடர்த்தி இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா bends away from normal. இதை பார்த்தோம்னா bends towards normal. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இதுல இருந்து இது ரிப்பீட்டேட்டிவா வந்துகிட்டே இருக்கும். பெண்டிங் ஆஃப் லைட் when it passes from one transfer medium to another transfer medium நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காசஸ்ன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. நம்ம வந்து ஆயில், கெரோசின், அதுக்கப்புறம் வாட்டர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஸ்னெல்ஸ் லா நம்ம சொல்லுவோம், ரேஷியோ பிட்வீன் sin i and sin r நம்ம சொல்லுவோம். இதுக்கு கான்ஸ்டன்டா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம், மியூ இல்லாட்டி என்ன நம்ம சொல்லுவோம். இது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸ்னெல்ஸ் லா, mu is equal to sin i by sin r. இதுல மியூன்றது என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்.
refractive index C by V at vacuum at medium. என்ன at vacuum at medium னு பார்த்தோம்னா speed of light at vacuum at medium. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். பட் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா u1 u2 is equal to mu2 by mu1 sin I sin R. ரீரைட் பண்றேன். sin I by sin R. இப்போ இது என்னன்னா இன்சிடென்ட், நம்ம எவ்வளவு உள்ள பாஸ் பண்றோம், எவ்வளவு இது ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டை பொறுத்த வரைக்கும். இது பேசிக்கா இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து தான் கேட்பாங்க. டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் போனா பென்ஸ் அவே ஃப்ரம் நார்மல், ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போனா பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். இதுல ஃபாஸ்டா நடக்கும், இதுல ஸ்லோவா நடக்கும். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. பென்சில் அப்பியர் பெண்ட் இன் கிளாஸ் ஆஃப் வாட்டர். நம்ம இந்த பென்சில்லாம் தண்ணியில போடுறப்போ இங்க தண்ணி இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்க வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், இங்கிட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ரீசன் ரிஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். இது என்ன காரணம்னா லேயர்ஸ் ஆஃப் எர்த் வந்து ரிஃப்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறது. அதனாலதான் வந்து இது அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஸ்டார் இது ட்விங்கிள் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் போல் அப்பியரிங் சாலவர் than இட்ஸ் ஆக்சுவல். குளம் பார்க்கும்போது ஆழமா இருக்கும், பட் ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கும். இது எல்லாமே ரிஃப்ராக்ஷன். அண்ட் ஃபைனலா இன்னைக்கான டாபிக் பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். லைட் மஸ்ட் டிராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்ப நம்ம என்ன பார்த்தோம், பென்ஸ் எப்படி ஆகும், away from the normal. அதே மாதிரி angle of incidence must be angle of critical angle. இது வந்து கிரேட்டர் சிம்பிள், நான் கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிடுறேன். இது ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமா இருக்கணும், அப்பதான் இந்த டோட்டலா இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காணல் நீர். நம்ம தூரத்துல பார்க்கும்போது அந்த தண்ணி எல்லாம் அந்த ரோட்ல இருக்கிற மாதிரி மழை பெய்யுற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். அது வந்து ஆப்டிக்கல் illusion ஆன் ஹாட் ரோட்ஸ். நம்ம மேல இருக்கிற அந்த சூரியத்தோட வெப்பத்தினால அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்ணுக்கு அப்போ நம்மளுக்கு தெரியுது. சூரியனோட வெப்பத்தினால நம்ம கண்ணுக்கு அது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பார்க்லிங் ஆஃப் டைமண்ட்ஸ். ஸ்பார்க்லிங் ஆஃப் டைமண்ட்ஸ்னா எப்படி வந்து அந்த வைரம் ஜொலிக்குது, மல்டிபிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் அந்த டைமண்ட் குள்ள இருக்கிறனால. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டா எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் தான். அதே மாதிரி எண்டோஸ்கோபி நம்ம ஆப்ரேஷன் பண்றது, அது எல்லாமே அந்த ஆங்கிள்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் இந்த லா தான். அண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம மிரர் டயக்ராம் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு பார்த்துருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல நம்ம லென்சஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நோட்ஸ் வேணா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.